வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். காலை உணவு திட்டம் ஊரக பகுதிகளிலும் நடைமுறைப்படுத்த வேண்டும். 14 மாவட்ட ஆட்சியர்களுடனான ஆலோசனை கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு. ஜூன் 20 சட்டப்பேரவை கூட்டத்தொடர், சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல், திமுக சார்பில் அன்னியூர் சிவா போட்டியிடுவதாக திமுக அறிவிப்பு. குளறுபடிகளால் நீட் தேர்வின் நம்பகத்தன்மை பாதிப்பு, உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கருத்து. ஆதிச்சநல்லூரில் நிரந்தர அருங்காட்சியகம், அறிக்கை தாக்கல் செய்ய ஒன்றிய அரசுக்கு உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு. தமிழகத்தில் அடுத்த 7 நாட்களுக்கு மழை, வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. காலை உணவு திட்டம் ஊரக பகுதிகளில் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என 14 மாவட்ட ஆட்சியர்களுடனான ஆலோசனை கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். தமிழக அரசின் சார்பில் அறிவிக்கப்பட்ட திட்டங்களின் நிலை, புதிய அறிவிப்புகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் முதல் நாளான இன்று சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை உள்ளிட்ட 14 மாவட்ட ஆட்சியர்களுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. ஜூன் 24 சட்டமன்ற கூட்டத்தொடரில் அறிவிக்க உள்ள திட்டங்கள் குறித்தும் தற்போது நடைமுறையில் இருக்கும் திட்டங்களின் பணிகள் குறித்து ஆலோசனை செய்யப்பட்டது. குறிப்பாக மகளிர் உரிமை தொகை, காலை உணவு திட்டம், மாவட்ட வாரியாக நடைபெற்ற பணிகள் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மாவட்ட ஆட்சியர்களிடம் கேட்டறிந்தார். இந்த கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், அடுத்த 2 ஆண்டுகள் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கும் மேம்பாட்டுக்கும் முக்கியமான ஆண்டுகள் எனவும், நலப்பணிகளை சிறப்பாக செய்ய வேண்டியது நமது கடமை எனவும் தெரிவித்தார். வருவாய்த்துறையில் பட்டா வழங்குதல், சான்றிதழ்களை பெறுவதில் தனி கவனம் செலுத்த வேண்டும் என அறிவுறுத்திய முதலமைச்சர், தமிழ் புதல்வன் திட்டம், காலை உணவு திட்டம் உள்ளிட்ட திட்டங்களை கவனமாக கண்காணிக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். மேலும் தமிழ்நாட்டில் போதைப் பொருள் நடமாட்டத்தை பெருமளவில் கட்டுப்படுத்தி இருந்தாலும் அது போதாது, போதைப் பொருள் புழக்கம் சட்டம் ஒழுங்கு மட்டுமல்லாது சமூக பிரச்சனையாகவும் உள்ளதாகவும், அதை முற்றிலும் ஒழிக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். சட்டம் ஒழுங்கு பராமரிப்பு, கட்டமைப்பு மேம்பாடு, அரசு சேவைகள், வேலை வாய்ப்புகள் என மக்களுக்கு கிடைக்க வேண்டிய சேவைகள் அனைத்திலும் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் எனவும் முதலமைச்சர் தெரிவித்தார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அறிவிப்பை தொடர்ந்து தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முன்னதாகவே, அதாவது வரும் 20ஆம் தேதி தொடங்க உள்ளதாக பேரவைத் தலைவர் அப்பாவு தெரிவித்துள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய சட்டப்பேரவை தலைவர் அப்பாவு, தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஜூன் 24க்கு பதில் ஜூன் 20ஆம் தேதியே தொடங்க உள்ளதாகவும், விக்கிரவாண்டி தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிப்பு வெளியாகி உள்ளதால் பேரவை முன்னதாகவே தொடங்கப்படுவதாகவும் தெரிவித்தார். சட்டமன்ற பேரவையினுடைய கூட்டத்தொடர் வருகிற 24ஆம் தேதி காலை 10 மணிக்கு நம்முடைய தலைமைச் செயலகத்தில் உள்ள சட்டமன்ற மண்டபத்தில் நடைபெறும் என்று ஏற்கனவே அறிவித்திருந்தேன். இதற்கிடையில் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் அறிவிப்பு வந்ததின் காரணமாக 24ஆம் தேதி நடைபெற இருந்த சட்டமன்ற கூட்டத்தொடரானது அதற்கு முன்கூட்டியே 20ஆம் தேதி ஜூன் மாதம், இந்த மாதம் 20ஆம் தேதி காலை 10 மணிக்கு தொடங்க இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளராக அன்னியூர் சிவா அறிவிக்கப்பட்டுள்ளார். ஜூலை 10ஆம் தேதி விக்கிரவாண்டியில் சட்டமன்ற இடைத்தேர்தல் நடைபெறும் என அறிவிப்பு வெளியானது. தேர்தல் ஆணையம் தேதியை வெளியிட்ட மறுநாளே திமுக அதிரடியாக வேட்பாளரை அறிவித்துள்ளது. அதன்படி விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் திமுக கூட்டணி கட்சி சார்பில் திமுக விவசாய தொழிலாளர் அணி செயலாளர் அன்னியூர் சிவா போட்டியிடுவதாக தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். முறைகேடு மற்றும் குளறுபடிகளால் நீட் தேர்வின் நம்பகத்தன்மை பாதிக்கப்பட்டுள்ளதாக உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்தனர். நீட் தேர்வு குளறுபடி முறைகேடு விவகாரம் தொடர்பான வழக்கு விசாரணை உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்றது. நீட் தேர்வு குளறுபடி தொடர்பான வழக்கு நீதிபதிகள் விக்ரம் நாத், அசாதுதீன் அமனுல்லா அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது நீட் தேர்வு குளறுபடி முறைகேடு விவகாரம் தொடர்பான வழக்கில் பதிலளிக்க தேசிய தேர்வுகள் முகமைக்கு நோட்டீஸ் அனுப்ப நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மேலும் நீட் கலந்தாய்வுக்கு தடை விதிக்க கோரிய கோரிக்கையை நிராகரித்த நீதிபதிகள் வழக்கு விசாரணையை ஜூன் 8ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். மேலும் இதுபோன்ற குளறுபடிகளால் நீட் தேர்வின் நம்பகத்தன்மை பாதிக்கப்பட்டுள்ளதாக நீதிபதிகள் தெரிவித்தனர். ஆதிச்சநல்லூரில் நிரந்தர அருங்காட்சியகம் அமைப்பது பற்றி அறிக்கை தாக்கல் செய்ய ஒன்றிய அரசுக்கு உயர்நீதிமன்ற கிளை உத்தரவிட்டுள்ளது.
தூத்துக்குடி ஆதிச்சநல்லூர் அகழ்வாராய்ச்சி தொடர்பாக நிரந்தர அருங்காட்சியகம் அமைக்க உத்தரவிடக் கோரி வழக்கு தொடரப்பட்டது. தூத்துக்குடியை சேர்ந்த காமராஜ் என்பவர் பொதுநல வழக்கில் தொடர்ந்தார். அதில் ஆதிச்சநல்லூர் அகழ்வாராய்ச்சி தொடர்பாக நிரந்தர அருங்காட்சியகம் அமைப்பது பற்றி ஒன்றிய அரசின் நிலைப்பாடு என்ன, நிரந்தர அருங்காட்சியகம் அமைக்க பொதுமக்களிடம் இருந்து நிலம் கையகப்படுத்துவது ஏன், ஆதிச்சநல்லூரில் அருங்காட்சியகம் அமைக்க தமிழ்நாடு அரசு நிலம் வாங்கலாமே என்றும் உயர்நீதிமன்ற கிளை கேள்வி எழுப்பியுள்ளது. மேலும் அருங்காட்சியகம் அமைக்க நிலம் ஒதுக்கீடு செய்வது பற்றி தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியரும் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உயர்நீதிமன்ற கிளை உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் அடுத்த 7 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அடுத்த 7 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அடுத்த 5 நாட்களுக்கு இயல்பான வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதற்கு காரணமாக தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் ஆங்காங்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் பரவலாக தமிழகத்தில் வறண்ட வானிலையே நிலவியுள்ளது. இதில் சென்னை, நீலகிரி உட்பட ஒரு சில இடங்களில்தான் மழை பதிவாகியுள்ளது. இதில் அதிகபட்சமாக நீலகிரி மாவட்டம் பந்தலூரில் 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. வெயிலை பொறுத்தவரை கடந்த சில தினங்களாக சற்றே குறைந்திருந்த நிலையில் தற்போது மீண்டும் அதிகரிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெரும்பாலான இடங்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் இடி மின்னலுடன் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா பகுதிகளில் 55 கிலோமீட்டர் வரைக்குமான காற்று வீசுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் தென்மேற்கு வங்கக்கடலின் வடக்கு பகுதி, மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் 55 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்திற்கு காற்று வீசுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குழந்தை தொழிலாளர் இல்லாத எதிர்காலம், அதுவே தமிழ்நாட்டுக்கு பொற்காலம் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினத்தை ஒட்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 12ஆம் நாள் குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினம் கடைபிடிக்கப்பட்டு வருவதை சுட்டிக்காட்டியுள்ளார். கல்வி, ஆடல், பாடல், விளையாட்டு என்று வாழ்க்கையை மகிழ்வுடன் வாழ வேண்டிய குழந்தை பருவத்தில் சில குழந்தைகள் தொழிலாளர்களாக குறைந்த கூலிக்கு நீண்ட நேரம் உழைப்பது மிகவும் கொடுமையான செயல் என வேதனை தெரிவித்துள்ளார். இது அவர்களது எதிர்காலத்திற்கும், ஆரோக்கியத்திற்கும், உடல் வளர்ச்சிக்கும், மன வளர்ச்சிக்கும் ஊறு விளைவிக்க கூடியது எனவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நல்ல குடிமக்களாக உருவாக வேண்டிய குழந்தைகள் குழந்தை பருவத்திலேயே தொழிலாளர்களாக மாறுவதால் ஒரு நாடு தனது சமூக வளர்ச்சி, பொருளாதார முன்னேற்றம், அமைதி, சமூகத்தின் சமச்சீர் தன்மை மற்றும் ஆற்றல் மிக்க மனித வளத்தையும் இழக்க நேரிடுவதாகவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வேதனை தெரிவித்துள்ளார். கல்வி செல்வம் பெற வேண்டிய சமயத்தில் கடுமையான வேலை சுமைகளை சுமந்து நிற்கின்ற பிஞ்சு குழந்தைகளை குழந்தை தொழிலாளர் முறை என்ற கொடுமையிலிருந்து விடுவித்து அவர்களுக்கு இனிமையான குழந்தை பருவத்தினையும் முறையான கல்வியினையும் அளித்து அவர்களின் வாழ்வில் ஒளி ஏற்றுவதே தமிழ்நாடு அரசின் அடிப்படை நோக்கம் எனவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். குழந்தை தொழிலாளர்கள் வேலைக்கு அமர்த்தப்படுவது கண்டறியப்படும் சூழலில் அக்குழந்தைகளை உடனடியாக மீட்டெடுத்து சிறப்பு பயிற்சி மையங்களில் சேர்த்து கல்வி அளித்து குழந்தை தொழிலாளர் முறை அகற்றுவதில் இந்தியாவிலேயே தமிழ்நாடுதான் முன்னோடி மாநிலமாக திகழ்வதாக பெருமிதம் தெரிவித்துள்ளார். அரசின் இந்த சீரிய முயற்சிகளால் தமிழகம் எங்கும் குழந்தை தொழிலாளர்களே இல்லை என்ற இலக்கினை 2025ஆம் ஆண்டிற்குள் அடைவோம் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதிபட தெரிவித்துள்ளார். எனவே 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை அனைத்து வகையான தொழில்களிலும் மற்றும் அபாயகரமான தொழில்களிலும் வளரிளம் பருவத்தினரையும் வேலைக்கு அனுப்ப மாட்டோம் என அனைத்து பெற்றோர்களும் பணியில் அமர்த்த மாட்டோம் என வேலை அளிப்பவர்களும் உறுதி பூண்டு நம் நாட்டை வளமிக்கதொன்றாக மாற்றுவோம் என அனைவரும் சூளுரைப்போம் எனவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மேலும் தமிழ்நாட்டை குழந்தை தொழிலாளர் முறை அற்ற மாநிலமாக மாற்றிடுவோம் எனவும் குழந்தை தொழிலாளர் இல்லாத எதிர்காலம் அதுவே தமிழ்நாட்டிற்கு பொற்காலம் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். நீட் தேர்வு குளறுபடிகள் குறித்து உச்சநீதிமன்றத்தில் பல்வேறு வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டு வரும் நிலையில் அது குறித்து சட்ட நிபுணர்களுடன் கலந்தாலோசித்து முடிவு எடுக்கப்படும் என்று அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை கிங் இன்ஸ்டிடியூட் வளாகத்தில் அமைந்துள்ள தேசிய முதியோர் நல மருத்துவ மையத்தில் யோகா மற்றும் இயற்கை மருத்துவ சேவையை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார்.
இதனைத் தொடர்ந்து அமைச்சர் மா சுப்பிரமணியன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர் 23 லட்சம் பேர் இந்தியா முழுவதும் நீட் தேர்வு எழுதியிருப்பதாகவும் அதில் எந்த தவறும் நடக்கவில்லை என்று சொல்வது முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பது போன்றதாகும் என விமர்சித்தார். தவறு இழைத்தது யார் என்பதுதான் இப்போது கேள்வி. நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி தான் இப்போ உச்சநீதிமன்றத்தின் ஆணை என்றார்கள், அதை வெளிப்படுத்தியிருக்க வேண்டும். இதில் 23,33,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்தியா முழுவதிலும் நீட் தேர்வு எழுதினார்கள். இவர்கள் அத்தனை பேருக்குமே நேர பற்றாக்குறை இருந்தால் கருணை அடிப்படையிலான மதிப்பெண் கிடைக்கும் என்கின்ற தகவல் அவர்களுக்கு போய் சேரவில்லை, அவர்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை. இப்படி நிறைய குழப்பங்கள் இருக்கிறது. இந்த குழப்பத்தை தான் எல்லோருமே கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஒரே வார்த்தையில் இதில் எதுவுமே தவறு நடக்கவில்லை என்று சொல்வது முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பது போன்றது. நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர் ஜூன் 24ஆம் தேதி தொடங்க உள்ளது. ஜூன் 24ஆம் தேதி தொடங்கி ஜூலை 8ஆம் தேதி வரை நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர் நடைபெறுகிறது. இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என தெரிகிறது. பிரதமராக நரேந்திர மோடி தொடர்ந்து 3வது முறையாக பதவியேற்ற பின் நாடாளுமன்றம் முதல் முறையாக கூடுகிறது. இந்த சிறப்பு கூட்டத்தொடரின் போது புதிய சபாநாயகரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தலும் நடைபெற உள்ளது. தேர்தலில் வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் அனைவரும் ஜூன் 24ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் எம்பிக்களாக பதவியேற்கவும் உள்ளனர். பாஜகவில் தற்போது இருப்பவர்கள் குற்ற பின்னணியுடன் இருப்பவர்கள் என்று தமிழிசை நிரூபித்தால் நான் பாஜகவில் இருந்து விலகுகிறேன் எனவும், தற்போது கட்சியில் இருப்பவர்கள் மீது எந்தவித குற்ற பின்னணியும் இல்லை எனவும் பாஜக நிர்வாகி திருச்சி சூர்யா தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். அப்ப அது மாதிரி நீங்க கட்சி கட்டுப்பட்டு இருக்கிறதுங்கிறத மீறி மாநில தலைவருங்கிற முறையில நீங்க நாளைக்கு பத்திரிகையாளர்களை சந்திக்கிறப்ப அதுக்கு ஏன் கண்டனம் தெரிவிக்கல? அதெல்லாம் பேசாதவங்க இதை ஏன் பேசணும்? அப்படி பேசணும்னாலும் ஒரு முன்னாள் மாநில தலைவர் கட்டுப்பாடோட அதை கட்சி தலைமைக்கு தெரியப்படுத்துங்க. எங்களுடைய காலகட்டத்தில் உண்மையிலே அவர் ஒரு போலீஸ் ஆபீசரா குற்ற பின்னணி இருப்பவர்களை எந்த சூழ்நிலையிலும் யாரையுமே அதை நான் சவால் விட்டு கூட சொல்றேன். இதை நாளைக்கு ஒருவேளை தமிழிசைக்கு அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா நாளைக்கு நான் பாஜக விட்டு போயிடுறேன். எங்க தலைவர் மாநில தலைவரா இருக்கிறப்ப ஒரு குற்ற பின்னணி வழக்கக்கூடியவரை கட்சியில சேர்த்தாங்க அப்படின்னு கணக்கு காட்டுட்டோம். அந்த மாதிரி எதுவும் நடக்கலை. அது நடந்ததுங்கிறது முன்னாள் மாநில தலைவர்கள் இருந்த சூழ்நிலையில தான். அதுக்கு சம்பந்தம் இல்லாம எங்கள் தலைவரை குறை சொல்வதை என்னால் ஏத்துக்க முடியாது. அதுக்கு உண்டான பதிவை நான் பதிவிட்டிருக்கேன். தமிழ்நாடு முழுவதும் நீட் தேர்வு குளறுபடிகளை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட இந்திய மாணவர் சங்கத்தை சேர்ந்த ஆயிரக்கணக்கான மாணவர்கள் கைது செய்யப்பட்டனர். நீட் தேர்வு குளறுபடிகளை கண்டித்தும் மறு தேர்வு நடத்த கோரியும் தமிழ்நாடு உள்பட நாடு முழுவதும் பல்வேறு பகுதிகளிலும் இந்திய மாணவர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தமிழ்நாடு முழுவதும் நீட் தேர்வு குளறுபடிகளை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர். தஞ்சாவூரில் நீட் தேர்வு குளறுபடிகளை கண்டித்து தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி சாலையில் இந்திய மாணவர் சங்கத்தினர் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. பாலாஜி நகர் பேருந்து நிறுத்தத்தில் இருந்து ஊர்வலமாக புறப்பட்ட இந்திய மாணவர் சங்கத்தினர் மத்திய கலால் அலுவலகத்தை சென்றடைந்தனர். இதனைத் தொடர்ந்து இந்திய மாணவர் சங்கத்தினர் மத்திய கலால் அலுவலகத்துக்குள் செல்ல முயன்றனர். இதனால் இந்திய மாணவர் சங்கத்தினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அப்போது நீட் தேர்வை கண்டித்து இந்திய மாணவர் சங்கத்தினர் முழக்கங்களை எழுப்பினர். இது தொடர்பாக 21 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். ராணிப்பேட்டை மாவட்டம் பாரதி நகர் பகுதியில் அமைந்துள்ள மாவட்ட திமுக தலைமை அலுவலகத்தில் தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் காந்தி தலைமையில் முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழா மற்றும் தமிழகத்தில் 40 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களித்த தமிழக மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் முப்பெரும் விழா வருகிற 15ஆம் தேதி கோவையில் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடைபெற உள்ளதை ஒட்டி அதற்கான செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. பொன்னேரியில் தொடர் மின்வெட்டு ஏற்படுவதால் அரசு பொது மருத்துவமனை ஊழியர்கள், விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் அதிக அளவில் பாதிக்கப்படுவதால் மின்வெட்டு நிறுத்தத்தை கண்டித்தும் லஞ்சம் வாங்கும் மின்சாரத்துறை அலுவலர்களை ஒட்டுமொத்தமாக இடமாற்ற கோரி அப்பகுதி மக்கள் மற்றும் நகரமன்ற உறுப்பினர்கள் மின்சாரத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அருகே உள்ள அருள்மிகு ஸ்ரீ கெங்கையம்மன் திருக்கோயிலில் வைகாசி மாத திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது.
முன்னதாக பக்தர்கள் அம்மனுக்கு காப்பு கட்டி புஷ்ப மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட கரகம் மற்றும் பால் குடங்களை ஏந்தி ஊர்வலமாக வந்து அபிஷேகங்களை செய்து நேர்த்தி கடனை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து அம்மன் சிம்ம வாகனத்தில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். திருப்பத்தூர் வாணியம்பாடியை அடுத்த மேல் நிம்மியம்பட்டு பகுதியை சேர்ந்த ரஜினிகுமார் அதே பகுதியை சேர்ந்த வழக்கறிஞர் கோவிந்தராஜ் என்பவருக்கு 50,000 ரூபாய் பணம் கொடுத்துள்ளார். கொடுத்த கடனை ரஜினிகுமார் திரும்ப கேட்டுள்ளார். இதனால் கோவிந்தராஜ் நண்பர்கள் ரஜினிகுமாரை கத்தியால் தாக்கியும் மதுபாட்டிலை உடைத்து வயிற்றில் குத்தியுள்ளனர். உடனே அவரை மீட்ட அக்கம் பக்கத்தினர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர். இதுகுறித்து வாணியம்பாடி காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை மேற்கொள்ளாததால் ரஜினிகுமார் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தருமபுரி மாவட்டம் வெற்றப்பட்டி கிராமத்தில் மக்களுக்கு பஞ்சாயத்து நிர்வாகம் முறையாக குடிநீர் விநியோகம் செய்யவில்லை என்றும் தண்ணீர் விநியோகஸ்தர் பெண்களிடம் தகாத வார்த்தைகளில் பேசுவதாகவும் குற்றச்சாட்டு அளித்துள்ளனர். இதுகுறித்து பஞ்சாயத்து தலைவரிடம் முறையிட்டு நடவடிக்கை மேற்கொள்ளாததால் திருப்பத்தூர் சென்னை செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் அப்பகுதி மக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த கரூர் காவல்துறையினர் மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய பின்னரே சாலை மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த போலிப்பாக்கம் கிராமத்தில் கால்நடை பராமரிப்பு துறை சார்பில் தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டத்தின் கீழ் சுற்று கோமாரி நோய் தடுப்பூசி சிறப்பு முகாம் நடைபெற்றது. முகாமில் கால்நடைகளுக்கு கோமாரி நோய் தடுப்பூசி போடுதல், சினை பரிசோதனை, மலட்டுத்தன்மைக்கான சிகிச்சை அளித்தல், மடி வீக்கம் சிகிச்சை அளித்தல், பசுந்தீவன உற்பத்தி செய்தல் போன்ற பல்வேறு அறிவுரைகள் வழங்கப்பட்டது. இதனை ஊராட்சி மன்ற தலைவர் கார்த்தி துவக்கி வைத்தார். திருப்பத்தூர் நிம்மியம்பட்டு பகுதியில் நடைபெற்ற வாரச்சந்தையில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு 3 கோடி ரூபாய் முதல் 5 கோடி ரூபாய் வரை ஆடுகள் விற்பனை செய்யப்பட்டன. ஆனால் இந்த ஆண்டு ஆடுகளின் வளர்ப்பு செலவினங்கள் அதிகமானதால் ஆடுகளின் விலை உயர்வால் வர்த்தகம் குறைந்து 1.5 கோடிக்கு மட்டும் வர்த்தகம் நடைபெற்று இருப்பதால் ஆடுகளின் வரத்து அதிகமாக இருந்தாலும் வர்த்தகம் குறைந்துள்ளதாக வியாபாரிகள், ஆடு வளர்க்கும் விவசாயிகளுக்கு கணிசமான தொகை கிடைத்துள்ளதால் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சென்னை தரமணி, வேளச்சேரி, துரைப்பாக்கம் ஆகிய பகுதிகளில் உள்ள கடைகளில் தொடர் திருட்டு நடைபெறுவதாக வியாபாரிகள் அளித்த புகாரின் பெயரில் பெருங்குடி ரயில் நிலையத்தில் குற்றவாளியான காசியை காவல்துறையினர் அதிரடியாக கைது செய்து வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். திறமையாக செயல்பட்ட குற்றப்பிரிவு ஆய்வாளர் ஆதவன் பாலாஜி, தலைமை காவலர்கள் மகேஷ், உதயகுமார், கர்ணா, ஹரி, கோபி ஆகியோரை சென்னை மாநகர காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் வெகுவாக பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்தார். திருப்பத்தூர் நாற்றம்பள்ளி அடுத்த மேல் மாம்முடியான்பல் சாலையில் வளைவில் அமைந்துள்ள புளிய மரத்தால் அடிக்கடி விபத்துகள் நேரிடுவதால் அதனை அகற்றக் கோரி துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் இந்த மரத்தை அகற்றாமல் காலம் தாழ்த்தி வருவதால் போராட்டத்தை நடத்தப் போவதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நகராட்சிக்கு உட்பட்ட வள்ளுவர் நகர், கடலையூர் சாலை பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு பட்டா வழங்க வலியுறுத்தி பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை மேற்கொள்ளாததால் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினர் வடக்கு மாவட்ட தலைவர் ராஜகோபால் தலைமையில் தாலுகா அலுவலகம் முன்பு கண்ணில் கருப்பு துணி கட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் கோட்டைச்சேரி பகுதியில் உள்ள சாராயம் பதுக்கி வைத்திருப்பதாக குடியாத்தம் மதுவிலக்கு காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. தகவலின் பெயரில் அங்கு வந்த அதிகாரிகள் சோதனை மேற்கொண்ட போது சேட்டையன் என்பவர் வீட்டில் லாரி டியூபுகளில் பதுக்கி வைத்திருந்த 200 லிட்டர் கள்ளச்சாராயத்தை பறிமுதல் செய்தனர். மேலும் அதனை விற்பனை செய்த சேட்டையன் மற்றும் சரண்ராஜ் ஆகியோரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த கே. பந்தாரப்பள்ளி பகுதியை சேர்ந்த யுவராஜா அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்நிலையில் யுவராஜா நேற்று வீட்டில் விஷம் குடித்து தற்கொலைக்கு முயன்றுள்ளார். உடனே அவரை மீட்ட பெற்றோர் அரசு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் காரணம் குறித்து விசாரித்த போது தலைமை ஆசிரியர் திட்டியதால் தற்கொலைக்கு முயன்றதாக தெரிவித்துள்ளார். இந்நிலையில் யுவராஜா இன்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தலைமை ஆசிரியரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் கபிலர் மலையை சேர்ந்தவர் ரமேஷ். இவரது மகன் சுதர்சன் மற்றும் அதே பகுதியை சேர்ந்த லோகேஷ் இருவரும்
நேற்றிரவு 10 மணி அளவில் மாருதி ஆம்னி காரை எடுத்து சென்றதாக சொல்லப்படுகிறது. அப்போது பரமத்தி கபிலர் மலை நெடுஞ்சாலை அருகே சென்று கொண்டிருந்த போது எதிரே வந்த சொகுசு கார் மீது நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் சிறுவர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு காவல்துறையினர் சிறுவர்களின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் காந்திநகர் பகுதியை சேர்ந்த லாரி ஓட்டுநர் பழனி என்பவரின் மகன் கிருத்திக் அரசு பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வந்துள்ளார். பள்ளிக்கு எடுத்து செல்ல புது புத்தகப்பை வாங்கி தரவில்லை என்று தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த குடியாத்தம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மலாவி நாட்டின் துணை அதிபர் சவுலோஸ் சிலிமா பயணித்த ராணுவ விமானம் மாயமானதால் அவரை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. கிழக்கு ஆப்பிரிக்க நாடான மலாவி நாட்டின் துணை அதிபர் சவுலோஸ் மற்றும் 9 பேர் பயணம் செய்த ராணுவ விமானம் மலாவி தலைநகர் லிலோங்கில் இருந்து நேற்று காலை 9:17 மணிக்கு புறப்பட்டது. அந்த விமானம் சுமார் 370 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள மகசூ சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்க திட்டமிடப்பட்டிருந்தது. விமானம் லிலங்வேயில் இருந்து 45 நிமிடங்களில் அந்த இடத்தை அடைய வேண்டிய நிலையில் விமானம் தற்போது மாயமாகியுள்ளது. குறிப்பிட்ட இடத்தில் தரை இறங்காததால் ஹெலிகாப்டரை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதனிடையே ஹெலிகாப்டர் ஒன்று விபத்துக்குள்ளானதாக கிராம மக்கள் தெரிவித்ததால் விசாரணை நடைபெறுகிறது. ஹெலிகாப்டரில் பயணித்த மலாவி துணை அதிபர் சவுலோஸ் சிலிமா விபத்தில் உயிரிழந்திருக்கலாம் என சொல்லப்படுகிறது. இந்நிலையில் இதுகுறித்து பேசிய மலாவி நாட்டு அதிபர் லாசரஸ் சக்வேரா தேடுதல் பணியை துரிதமாக மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். மாயமான விமானத்தை தேடுவதற்கு அண்டை நாடுகளான அமெரிக்கா, பிரிட்டன், நார்வே மற்றும் இஸ்ரேல் உள்ளிட்டவைகளிடம் உதவி கோரப்பட்டுள்ளது எனவும் அவர் கூறினார். ஹெலிகாப்டர் விபத்தை அடுத்து மலாவி அதிபர் தனது வெளிநாட்டு பயணத்தை ஒத்திவைத்துள்ளார். ரேடாருக்கு வெளியில் சென்ற விமானத்துடனான தொடர்பை பெற அனைத்து வகையிலும் முயற்சித்து வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். காலை உணவு திட்டம் ஊரக பகுதிகளிலும் நடைமுறைப்படுத்த வேண்டும். 14 மாவட்ட ஆட்சியர்களுடனான ஆலோசனை கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு. ஜூன் 20 சட்டப்பேரவை கூட்டத்தொடர், சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல், திமுக சார்பில் அன்னியூர் சிவா போட்டியிடுவதாக திமுக அறிவிப்பு. குளறுபடிகளால் நீட் தேர்வின் நம்பகத்தன்மை பாதிப்பு, உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கருத்து. ஆதிச்சநல்லூரில் நிரந்தர அருங்காட்சியகம் அறிக்கை தாக்கல் செய்ய ஒன்றிய அரசுக்கு உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு. தமிழகத்தில் அடுத்த 7 நாட்களுக்கு மழை, வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.